சென்னை நுங்கம்பாக்கத்தில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து ஸ்டாலின் அரசின் ஆணவ போக்கு குறித்தும் களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இந்த போராட்டம் எதற்காக மாற்றுத்திறனாளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கையானது என்ன? கண்டிப்பாக செய்து அதாவது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பிலே அதாவது கணக்கு மற்றும் தணிக்கை மேலாளர்கள், கணக்காளர்கள் மற்றும் கணினி வகைப்படுத்தினர்கள் என தமிழக அரசு தேர்தலுக்கு முன்பாக அதாவது தேர்தல் வாக்குறுதி எண் 153 அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 151 உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் 1500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த அதாவது தொகுப்பூதியம் அடிப்படையிலே பணி செய்து வருகிறார்கள். இவர்கள் தங்களுக்கு அதாவது உழைப்பை அங்கீகரித்து பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் அருகே தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி மறுக்கப்பட்டாலும் கூட தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை கருத்தில் கொண்டு சொற்பமான சம்பளம் அதாவது 13,000 சொச்சம் சம்பளம் இவர்களுக்கு கிடைக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலே குறைவான ஒரு சம்பளமாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்வாதாரம் விலைவாசி உயர்வு, பல்வேறு நெருக்கடிகள், குழந்தைகளுடைய கல்வி செலவு என பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தங்களுக்கான ஊதிய உயர்வோடு கூடிய பணி நிரந்தரத்தை இவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி முடியும் தருவாயில் கூட அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்கிற வேதனையோடு அவர்கள் இங்கே அதாவது குறிப்பாக பணியாற்றக்கூடிய பெண் மற்றும் ஆண் ஊழியர்கள் அனைவருமே இங்கு கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டிபிஐ வளாகம் என்பது பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான அதாவது கல்வி சம்பந்தமான புத்தகங்கள் வாங்குவதற்கும் அதேபோன்று தேர்வுகள் தொடர்பான நேர்காணல்கள் அது தொடர்பான தகவல் பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம். ஆனால் தொடர்ந்து 2 மாத காலமாக திமுக ஆட்சியிலே ஒரு போராட்ட களமாக இந்த டிபிஐ அலுவலகம் என்பது மாறி இருக்கிறது. அந்த அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ஊழியர்கள் குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே போல இடைநிலை ஆசிரியராக இருக்கட்டும், சத்துணவு பணியாளர்களாக இருக்கட்டும், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும் போராட்ட களமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அதனுடைய பிரதிநிதிகள் நம்மோடு இணைகிறார்கள். சார், உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த அரசு என்ன சொல்லியது? இன்றைக்கு வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் ஒருவர் இது போன்ற போராட்டங்கள் எல்லாம் பேஷனாக மாறிவிட்டது தற்போது என்று சொல்லி கூறுகிறார். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது போராட்டங்கள் நடக்கவில்லையா? அதை பற்றி சொல்லுங்க. நான் பிரிட்டோ, மாநில தலைவர், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில் தொகுப்பூதிய பணியாளர்களாக நாங்கள் 1300 என்ற குறைந்த எண்ணிக்கையில்தான் முழு நேர முழு தகுதியுள்ள பணியாளர்களாக தொடர்ந்து 10 ஆண்டு முதல் 23 ஆண்டுகளாகவே பணி செய்து வருகிறோம். எந்தவித பிரேக்கப்பும் இல்லை. நாங்கள் அதிகமானோர் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பதிமுப்பு அடிப்படையிலும் இன சுழற்சி அடிப்படையிலும் மற்றும் அனைவரும் எழுத்து தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பல தேர்வுகள் முடித்துதான் நாங்கள் பணி செய்ய ஆணை பெற்றோம். இருப்பினும் நாங்கள் ஏற்கனவே பல தனியார் நிறுவனங்களில் பணி செய்து 16,000 தொகை ஊதியமாக பெற்ற போதிலும் இது அரசு வேலை என்று எண்ணி நாங்கள் எங்களுக்கு அரசு நிச்சயமாக பணி வழங்கும் என்று நிரந்தர பணி வழங்கும் என்ற எண்ணத்தில் நாங்கள் அந்த தொகையை விட்டுவிட்டு குறைந்த ஊதியமான 6,000 நாங்கள் பணியில் சேர்ந்தோம். எங்களுக்கு ஊதிய உயர்வானது அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பது போல் 2%, 5% என்ற தொகைதான். அதுவும் வருடத்திற்கு ஒருமுறை கிடையாது. நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்த பின்புதான் எந்த அரசுனாலும் எங்களுக்கு ஓராண்டு 2 ஆண்டுகள் வரை தாமதித்துதான் எங்களுக்கு இந்த ஊதிய உயர்வை வழங்குகிறது. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் போராட்டம் செய்துதான் எங்களது கோரிக்கையான ஊதிய உயர்வை பெற்று வருகிறோம். எங்களுக்கு அரசு 153 விதியின்படி மற்றும் 151 விதியின்படியும் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை அன்போடு இதன் வழியாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தற்போது ஊதியமானது 12,500 19,850 என்ற குறைந்த ஊதியமே பெற்று வருகிறோம். இந்த ஊதியமானது எங்கள் வாழ்வாதாரத்துக்கு
மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, வீடு வாடகை கொடுக்க வேண்டிய திருமணத்திற்கான செலவுகள் செய்ய வேண்டும், அப்பா அம்மா மருத்துவ செலவு, குழந்தைகள் மருத்துவ செலவு, கல்வி செலவு போன்ற செலவுகள் எல்லாம் செய்ய வேண்டும். ஆகவே தயவு கூர்ந்து நாங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்துள்ளோம். உண்ணாவிரதம் நேற்றும் வரை நாங்கள் சிவனந்தா சாலையில் வைத்து மாபெரும் காத்திருப்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். அதற்கு முன்பாக 5/11/2025 அன்று RR ஸ்டேடியம் அருகில் வைத்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி பல்வேறு போராட்டங்களை இந்த அரசுக்கும் எல்லா அரசுக்கும் செய்து வருகிறோம். இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு இந்த கோரிக்கையை கல்வி அமைச்சர் வழியாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் வழியாக செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இன்று ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மதிப்பிற்குரிய மாநில திட்ட இயக்குநர் அம்மா அவர்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களது கோரிக்கை பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கணக்கு மற்றும் தணிக்கை மேலாளர், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில ஒர்க் பண்றோம். நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 23 வருஷமா இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்க முறையிட்டு தான் இருக்கோம். அதுவும் மத்தவங்க மாதிரி போராட்டம் நாங்க பண்ணல. எங்களுக்கான முறையில நாங்க சாதகமா அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் எந்த துன்புறுத்தலும் இல்லாம தான் நாங்க இது வரைக்கும் போராடிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டத்தில் பாத்தீங்கன்னா நாங்க வாங்கினது பாத்தீங்கன்னா ஒரு 2%, 5% இந்த மாதிரி தான் இன்கிரிமெண்டா ஒவ்வொரு பணிநிலையில நான் வாங்கிட்டு இருக்கோம். 1300 பேர் இந்த இதுல ஒர்க் பண்றோம். அந்த 1300 பேரும் வெவ்வேறு பணிநிலையில இருக்காங்க. அவங்களுக்கு அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2%ன்றது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ நாங்க போராடி தான் வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஏறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த 2%ங்கிறது மற்ற ரெகுலர் ஸ்டாஃப்க்குலாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 DA வருது, EL வருது, இன்கிரிமெண்ட் வருது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அவங்களுக்கு அத்தனை லீவு, அத்தனை சலுகைகள் இருக்கு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. இப்ப எங்க இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஒர்க் பண்ற இதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்குமே இந்த அரசாங்கமோ இல்ல எங்க மாநில அரசோ எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு செய்யல. நாங்களா எங்களுடைய கை காசு போட்டு தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு வெல்ஃபேர் பண்ணிருக்கோம். எங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட கிடையாது. நாங்களும் பல்வேறு நிலையில இந்த இன்சூரன்ஸை பத்தி நாங்க கேட்டிருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் அதை பண்ணல. அது இப்ப நாங்க தொடர்ந்து பண்ணிட்டே வந்ததுனால இந்த அரசு எங்களுக்கு போன இதுல வாக்குறுதி கொடுத்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்திருந்தா பணி நிரந்தரம் செய்யப்படும் சொல்லிட்டாங்க. நாங்க 23 வருஷமா ஒர்க் பண்றோம். அதனால நாங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறது எங்களுக்கு இதை நாங்க பண்ணி கொடுங்க, பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கறது தான் நாங்க கேட்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா பணி நிரந்தரம் கேட்கிறோம் அப்படின்னா நாங்க இதா கேட்கல. இப்போ அதுவும் அமைதியான முறையில தான் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்க இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க போராட்டம் எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கறோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கற வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். தேங்க்யூ. பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு இந்த போராட்டங்கள் எல்லாம் ஃபேஷனுக்காக நடத்துறாங்க, உண்மையிலேயே இது போராட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது மன ரீதியா ஒரு குடும்பமா இன்னைக்கு ஒரு பெண்கள், ஊனமுற்றவர்கள், இதுல பணியாற்றக்கூடிய குழந்தைகளோட போராடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான கருத்து எந்த மாதிரியான மன ரீதியான ஃபேஷனுக்காக இல்ல, எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க மேம்படுத்திக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வாங்கணும்னா கூட 1000 ரூபாய் ஆகுது. நாங்க வாங்குற 10,000 ரூபாய் சம்பளத்துல சிலிண்டருக்கு 1000 ரூபாய் போகுது. அரிசிக்கு 1500 ரூபாய் ஒரு சிப்பம் அரிசி எடுக்கிறோம்னா மிச்சம் இருக்கிற காசுல எங்க குடும்பத்தை நாங்க எப்படி நடத்த முடியும்? அந்த வாழ்வாதாரத்தை நாங்க மீக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்க பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லி கேட்கிறோம். ஒரு 10,000 சம்பளம் வாங்குறோம்னா எங்களால இதை எப்படி மீட் அவுட் பண்ண முடியும்? எங்க குழந்தைகளை நாங்க எப்படி படிக்க வைக்க முடியும்? எங்களுடைய மருத்துவ செலவாகட்டும், எங்க ஃபேமிலி அப்பா அம்மாவுடைய மருத்துவ செலவாகட்டும் நாங்க எப்படி இதுல பேர் பண்ண முடியும்? ஒரு இன்சூரன்ஸ் இருந்தா கூட பேர் பண்ணலாங்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்ல. இல்லாததுனாலதான் நாங்க போராடவே வந்திருக்கோம். அப்புறம் எப்படி இது ஒரு ஃபேஷன் சொல்ல முடியும்? எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை தான் நாங்க கேக்குறோம். இந்த பணி நாங்க 23 வருஷமா செய்யறோம்னா எதுக்காக செய்யறோம்? இன்னும் 10 வருஷம் போனா நானே ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன். அவ்வளவு லாங் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப என் குடும்பத்துக்கு என்னால என்ன பேக் போன் நான் சேர்த்து வச்சிருக்க முடியும்? வாங்குற சம்பளம் இதுக்கே போயிடுச்சு. இன்னும் என் பிள்ளைக்கு நான் எந்த சொத்தை வாங்கி சேர்க்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில தான் எனக்கு பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். குறிப்பாக இதுபோன்று போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு நாங்கள் ஒரு மெழுகுவர்த்தி போல கரைந்து கொண்டிருக்கிறோம். கண்ணீரில் சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக, பின்னால் எங்களுடைய சமூகத்திற்காக, குழந்தைகளுடைய நலனுக்காக, எங்களுடைய வயதான மூப்பு காலத்திற்காகத்தான் போராடுகிறோம். 23 ஆண்டுகாலமாக பணி செய்யக்கூடிய எங்களுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியாக 153 அளித்திருக்கிறது. அரசாணை எண் 151 அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்.
இதைத்தானே நாங்கள் கேட்கிறோம். இது பேஷன் என்று ஒற்றை வார்த்தையில் கொச்சைப்படுத்துவதை அநாகரிகமாக பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற வேதனையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தங்களுக்கு அளிக்கப்பட்ட அதாவது பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை தங்களுடைய போராட்டமானது தொடரும் என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஏறக்குறைய 1300க்கும் மேற்பட்டவர்கள் இன்று பணியிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பணி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக படித்துவிட்டு வீதியில இறங்கி போராடுவது என்பது எந்த மாதிரியான மன உளைச்சலை தங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற ஒரு மன உளைச்சலோடு பெண்கள் தங்களுடைய இயற்கை இடர்பாடுகள் எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் போராட்ட களத்தில் இருக்கிறோம். இவற்றை கொச்சைப்படுத்தாமல் தங்களுடைய கோரிக்கையை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் வீட்டிற்கு செல்லும் போதாவது தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது செயல். திமுக அரசால் ஏமாற்றப்பட்டிருக்கும் ஊழியர்களின் மனவேதனையை போராட்டக் களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயக்குமார்.